காலை வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்டமுன் வடிவை இன்று சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்கிறார். தேசிய திருநங்கையர் நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மெரினா கடற்கரை செல்ல கட்டணம் வசூலிக்கப்படும் என செய்திகள் வெளியான நிலையில் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் நீலக்கொடி கடற்கரை திட்டத்தின் கீழ் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது, பராமரிப்பு பணிகளுக்கான கட்டணத்தை மாநகராட்சியே ஈடு செய்யும் என மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புனித வெள்ளி மற்றும் வார இறுதி நாட்கள் என தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வேலிமலை குமார கோயில் முருகன் திருத்தலம் தமிழகம் மற்றும் கேரள பக்தர்களிடையே பிரசித்தி பெற்றது. நவராத்திரி விழாவுக்காக இங்குள்ள முருகப்பெருமான் திருவனந்தபுரத்துக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி தமிழகம் மற்றும் கேரளா ஆகிய இரு மாநில அரசு விழாவாக கொண்டாடப்படும். பிரசித்தி பெற்ற வேலிமலை குமாரசுவாமி கோயிலுக்கு மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை இணை அமைச்சரான நடிகர் சுரேஷ் கோபி இன்று சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது முருகன் அனைவருக்கும் நல்ல சக்தியை வழங்க வேண்டும் என குமரி கோயிலில் சுரேஷ் கோபி வேல் பூஜை செய்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர்கள் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மெரினா கடற்கரைக்கு செல்ல கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற வதந்திகள் பரவிய நிலையில் மெரினா கடற்கரையில் அண்ணா நீச்சல் குளம் அருகே உள்ள 50 ஏக்கரில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மெரினா நீல கடற்கரை திட்டத்தில் கட்டணம் வசூலிக்கப்படும் என வெளியான தகவல் தவறானது என சென்னை மாநகராட்சி ஆணையர் தகவல் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த மதபோதகர் ஜான் ஜெபராஜ் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்டுக்கொள்ளை கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட இந்து குடும்பங்கள் வசித்து வரும் நிலம் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது என நோட்டீஸ் வந்துள்ளதால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோடை மழை தொடங்கியுள்ளதால் மண்ணின் ஈரப்பதம் அதிகரிக்க உழவு செய்வது அவசியம் என்று வேளாண் அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். திமுக என்ற கட்சி தொடங்கியதே தேச பிரிவினையை முன்னிறுத்திதான் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ராசா எம்பி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது ராசா பேசுகையில், அண்ணல் அம்பேத்கரின் ஆளுமையை குறிப்பதற்காகவே அவரை சாதி வட்டத்திற்குள் அடைக்க பார்க்கிறார்கள் என்று பேசியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் போது செல்போன் திருடிய ஜார்க்கண்ட் தின்பகார் கும்பலை கைது செய்த தனிப்படை போலீசாரை நேரில் அழைத்து வெகுமதி வழங்கி பாராட்டினர். நாம் தமிழர் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராக இருப்பவர் சாட்டை துரைமுருகன். இவர் சாட்டை என்கிற யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி வருகிறார். அதில் இவர் கூறும் கருத்துக்கள் பல நேரங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதற்காக அவர் மீது அவதூறு வழக்குகளும் தொடரப்பட்டுள்ளன. இந்நிலையில் சாட்டை யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சீமான் அதிரடியாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் கச்சிராயன்பட்டியில் பட்டா மாறுதலுக்கு முன்னால் ராணுவ வீரரிடம் ரூபாய் 7000 லஞ்சம் வாங்கிய VAO துரைப்பாண்டி மற்றும் அலுவலக உதவியாளர் பாக்கியலட்சுமி கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கோம்பைப்பட்டி பகுதியில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இதனால் நடவடிக்கை எடுக்கும்படி போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. புகார் அளித்தும் அது பற்றி போலீசார் கண்டுகொள்ளவில்லை என்பதால் பெண்கள் மது பாட்டில்களை சாலையில் போட்டு உடைத்தனர். சத்துணவு ஊழியர்களை பணிநிலைப்படுத்தி காலமுறை ஊதியம் வழங்க அரசாணை வெளியிட வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருக்கும் நிலையில் அதிமுகவின் முதல் சாய்ஸ் விஜய்தான் என்றும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தமிழக வெற்றி கழகம் வைத்த டிமாண்ட் குறித்தும் பரபரப்பு தகவலை பகிர்ந்திருக்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி. அதிமுக பாஜக கூட்டணி உருவான பின்னணியையும் அவர் விவரித்துள்ளார். வளத்தநாடு அருகே உள்ள நெடுவாக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த வசந்த் கள்ளர் பணிப்பற்ற நல சங்கத்தின் மாநில தலைவர். இவர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறாக பேசி அது குறித்த ஆடியோவை வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து அதிமுகவின் வளத்தநாடு தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆசை தம்பி 10க்கும் மேற்பட்ட நபர்களுடன் வசந்த் வீட்டுக்கு சென்று மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஆசை தம்பி தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக வளத்தநாடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வசந்த் இதைத் தொடர்ந்து அவதூறாக பேசியதாக ஆசை தம்பியும் வசந்த் மீது புகார் அளித்துள்ளார். இந்த விவகாரம் அதிமுக வட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் காசி விஸ்வநாதர் உடனுறை உலகாமன் கோவிலில் குடமுழுக்கு விழா 18 ஆண்டுகளுக்கு பிறகு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்தது. குடமுழுக்கு விழாவில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. சென்னை சாலிகிராமம் காந்தி நகரை சேர்ந்தவர் சம்பத், வயது 76. கடந்த 11ஆம் தேதி இரவு சம்பத் மார்க்கெட்டுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சாலிகிராமம் அம்பேத்கர் தெருவில் நடந்து சென்ற போது வேகமாக வந்த பைக் ஒன்று முதியவர் சம்பத் மீது மோதியது. இதில் அவர் படுகாயமடைந்தார். பின்னர் அவரை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாண்டிபஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அந்த பகுதியில் உள்ள CCTV கேமரா பதிவுகளையும் போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்தனர்.
விசாரித்தனர். அப்போது 16 வயது சிறுவன் பைக்கை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியது தெரிய வந்தது. இதையடுத்து விபத்தை ஏற்படுத்திய சிறுவன் பைக்கின் உரிமையாளரான சிறுவன் அம்மா ரேவதி ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு தொடர்ந்தனர். கடந்த 10ஆம் தேதி பாமக தலைவர் பதவியிலிருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸை நீக்கியும் இனி நானே தலைவர் என்றும் டாக்டர் ராமதாஸ் அதிரடியாக அறிவித்தார். இதற்கு அன்றைய தினமே எதிர்ப்பு தெரிவித்த பாமக பொருளாளர் திலகபாமா தன்னுடைய அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பாமகவின் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளது. இதுவரை ஐயா எடுத்த எல்லா முடிவுகளும் சரியே. ஐயாவின் அன்பினை ருசித்தவள் நான். ஆனால் இந்த முடிவு தவறு. அன்புதானே எல்லாம் என்று கூறியிருந்தார். உரைக்கின்ற உரிமை உயிரை தந்தேனும் காப்பேன் என்று திலகபாமா சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மறுபதிப்பு செய்யப்பட்ட அரிய 300 ஆன்மீக நூல்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். எடப்பாடியார் என்பதை இனிமேல் இந்தியில்தான் நயினார் நாகேந்திரன் எழுதுவாரா என்று சு. வெங்கடேசன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, கே.என். நேரு மற்றும் பொன்முடிக்கு எதிராக அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அதிமுக சார்பில் சபாநாயகர் அப்பாவுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது. நாங்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது அவையில் விவாதம் நடத்த சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை நிர்ணயம் செய்வதில் குளறுபடி என தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு மீது சிறு கோழி பண்ணையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்கத்தை சிறு கோழி பண்ணையாளர்கள் முற்றுகையிட்டனர். மாநில அதிகாரங்களை பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசு தாய்மை பொங்கி எழுத்தாணை செய்யும் என்று முதலமைச்சர் பேருரை ஆற்றியுள்ளார். திருப்பூரில் விசைத்தறியாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக திருப்பூர், கோவை மாநகரங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு அரிவாள் வெட்டு தடுக்க சென்ற ஆசிரியர் தாக்கப்பட்டார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகேயுள்ள ஒரு தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 2 மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளை தனியாரிடமிருந்து வாடகைக்கு பெற்று இயக்க போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் 5 நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பிறகு இன்று காலை கூடியது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனத்தில் பணியாற்றிய பெண் ஊழியர் ஒருவர் கழிப்பறை காகிதத்தில் எழுதிய ராஜினாமா கடிதம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள உள்ளிக்கல் என்ற கிராமத்தினர் ஒரு சிறிய உயிரை காப்பாற்ற மேற்கொண்ட முயற்சிகள் இணையத்தில் பேசப்பட்டு வருகின்றன. சீல் வைக்கப்பட்ட துணிக்கடையில் சிக்கிக் கொண்ட சிட்டுக்குருவியை காப்பாற்ற கிராம மக்களுடன் மாவட்ட நிர்வாகமும் நீதித்துறையும் செயல்பட்ட சம்பவம் மனதை நெகிழ வைக்கிறது. கொல்கத்தா அணியை பஞ்சாப் கிங்ஸ் அணி வீழ்த்தியது. IPL-இல் கொல்கத்தாவை வீழ்த்தி பஞ்சாப் அணி திரில் வெற்றி பெற்றது. ICC மார்ச் மாதத்தின் சிறந்த வீரராக இந்தியாவின் ஸ்ரேயாஸ் தேர்வு செய்யப்பட்டார். ஒரு அணிக்கு எதிராக அதிக விக்கெட்டுகள் உமேஷ் யாதவின் சாதனையை சுனில் நரேன் முறியடித்துள்ளார். சற்று யோசிக்க வேண்டிய விஷயம், சீட்டிங் செய்ததா CSK என்ற கேள்வி எழும்பிய நிலையில் ரசிகர்கள் வீடியோவை பகிர்ந்துள்ளனர். கொல்கத்தா அபார பந்து வீச்சு. பஞ்சாப் கிங்ஸ் 111 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 69,760 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,720 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் இன்று முதல் 21ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.